நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். யார்கிட்ட வாலாட்டுறீங்க, உங்களுடைய வாழை ஒட்ட நறுக்கிறேன் அப்படின்னு இந்தியா துருக்கியுடைய அடிமடியிலே கை வச்சிருக்காங்க. இப்போ அரண்டு போய் நிற்கிது துருக்கி. இதை பற்றியும் அதே போல் எல்லா பக்கமும் அசிங்கப்படுறானே இந்த பாகிஸ்தான் அப்படிங்கிற மாதிரி இப்போ இன்னொரு முக்கியமான பொய்யை சொல்லியிருக்கு. இப்படியெல்லாம் பொய் சொன்னால் கண்டுபிடிக்காமையா விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ அசிங்கப்பட்டிருக்கு பாகிஸ்தான். அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் இதுதான் இந்தியா, ஒரே நேரத்தில் 3 நாடுகளை அப்படியே ஸ்டன் ஆக்கியிருக்காங்க இந்தியா. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்தே பார்த்தீங்கன்னா ஈரான் எடுத்த ஒரு முக்கியமான முடிவு, இதனால் கலக்கத்தில் இந்தியா இருக்காங்க. இதை பற்றி நம்ம இந்த வீடியோவிலே தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணலைனாலும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அந்த பாகிஸ்தான் செய்தியை பார்த்துடலாம். அதாவது அமெரிக்காவில் நடைபெற்ற ராணுவ அணிவகுப்பில் கலந்து கொள்ள போவதாக பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி அசீம் முனீருக்கு அழைப்பு விடுத்ததாக கடந்த சில நாட்களாகவே பார்த்தீங்கன்னா செய்திகளை நம்ம கவனிச்சிருப்போம், நாம கூட பேசியிருந்தோம். அதாவது இந்தியாவுடைய முதுகுல குத்திடுச்சு அமெரிக்கா, ராணுவ தளபதியை அழைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ பேசியிருந்தோம். இது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில இப்போ ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இது எல்லாமே பொய். அதாவது அமெரிக்கா பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதியை இந்த ராணுவ அணிவகுப்புல கலந்து கொள்றதுக்காக கூப்பிடவே இல்லை அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. மேலும் அமெரிக்க அதிபர் மாளிகையே இது போல எந்த ஒரு அழைப்பையும் பாகிஸ்தானுக்கு விடுவிக்கல அப்படிங்கிற தகவல் இப்போ வெளியாயிருக்கு. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே கடந்த மாதம் மோதல் வெடிச்சிச்சு, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த மோதல்ல இந்தியாவுடைய தாக்குதலுக்கு பயந்து பாகிஸ்தான் போர் நிறுத்தம் கோரிச்சு. அதே நேரம் பாகிஸ்தான் இந்த மோதலின் போது எண்ணில் அடங்காத பொய் செய்திகள் பரப்புச்சு. மோதல் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட உலக நாடுகள் தங்களை ஆதரிப்பது போன்ற தகவல்களை பாகிஸ்தான் பரப்புச்சு. குறிப்பாக அமெரிக்காவில் நடைபெற்ற ராணுவ அணிவகுப்பில் கலந்து கொள்ள அசீம் முனீர் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாக தகவல் பரவுச்சு. இந்த சூழலில் தான் இது தொடர்பாக அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகையே முக்கியமான விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. அமெரிக்காவுடைய ராணுவ பலத்தை வெளிப்படுத்தும் முயற்சியாகவே இந்த ராணுவ அணிவகுப்பு கருதப்படுது. மேலும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய செல்வாக்கை அதிகரிக்கும் நோக்கத்திலையும் இது நடத்தப்படுது. 1775 ஜூன் 14 அமெரிக்க இராணுவம் அதிகாரப்பூர்வமாக நிறுவப்பட்டதை நினைவு கூறும் வகையில தான் இந்த அணிவகுப்பு நடத்தப்படுது. அமெரிக்கா சுதந்திரம் அடைகிறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களுக்கு எதிராக போராடுறதுக்காக அமெரிக்க இராணுவம் நிறுவப்பட்டுச்சு. இதை நினைவு கூறும் வகையிலே தான் அமெரிக்க இராணுவம் சனிக்கிழமையப்போ அணிவகுப்பு நடத்தினாங்க. அந்த அணிவகுப்பு மரியாதையை ட்ரம்ப் அவர்கள் ஏற்றுக்கொண்டாரு. அதில் ஆயிரக்கணக்கான வீரர்கள், டேங்கிகள் மற்றும் இராணுவ தளவாடங்கள், ஹெலிகாப்டர்கள், பாராசூட் வீரர்களுடைய சாகசங்கள் அப்படின்னு அந்த அணிவகுப்புல இடம்பெற்றிருந்துச்சு. சனிக்கிழமை பிற்பகலில் நடைபெற்ற இந்த அணிவகுப்புல போர் விமானங்கள் சாகச நிகழ்ச்சிகளை நடத்துச்சு. இந்த நிலையில தான் அமெரிக்கா ஒரு கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அதாவது பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீருக்கு அமெரிக்க ராணுவ அணிவகுப்புக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாக வெளியான தகவலை வெள்ளை மாளிகை மறுத்திருக்காங்க. இது குறித்து வெள்ளை மாளிகை அதிகாரி ஒருவர் என்ன சொல்றாருன்னா, இது தவறான தகவல், எந்த வெளிநாட்டு ராணுவ தலைவர்களுக்கும் அழைப்பு அப்படிங்கிறது விடுவிக்கவே படலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மேலும் பாகிஸ்தானுடைய முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் பிலாவல் பூட்டோ சர்தாரி தலைமையிலான பாகிஸ்தானுடைய தூதுக்குழு அமெரிக்க அதிகாரிகளை சந்திக்க முடியாமல் போனதால் இது போன்ற பொய்யான தகவல்களை பரப்பியதாக சொல்லப்படுது. பொய்யான தகவல்களை தொடர்ச்சியாக பரப்பி சர்வதேச அரங்கில் பாகிஸ்தான் அசிங்கப்படுறது தொடர் கதையாயிட்டு வருது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதைத் தொடர்ந்து துருக்கியுடைய அடிமடியில கை வச்சிருக்காங்க இந்தியா. அது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதாவது இந்தியாவுடைய ஒரு அசத்தலான மூவ் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 23 வருஷத்துக்கு அப்புறம் சைப்ரஸ் நாட்டுக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறாரு. மத்திய தரைக்கடல் தீவு நாடான சைப்ரஸ்ல அவர் விமான நிலையத்தில் இறங்கின உடனேயே சைப்ரஸ் உடைய அதிபர் இருக்கார்ல, அவரே நேரில் பிரதமர் மோடி அவர்களை வரவேற்று கூட்டிட்டு போயிருக்கிறாரு. சர்வதேச அளவில் பல போர்கள் நடக்கும் நிலையில பிரதமர் மோடி அவர்களுடைய இந்த பயணம் முக்கியமானதாக கருதப்படுது. 2 நாட்டு தலைவர்களும் இன்னைக்கு பேச்சுவார்த்தை நடத்தும் போது பலதரப்பட்ட ஒத்துழைப்பு ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பிரதமர் மோடி அவர்கள் 3 நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ள இருக்கிறாங்க. சைப்ரஸ் நாடானது பிரதமர் மோடி அவர்களுடைய 3 நாடுகளுக்கான பயணத்துல முதலாவது நாடாகும். இதை தொடர்ந்து அவர் G7 மாநாட்டுக்காக கனடாவுக்கும் அதுக்கப்புறமா குரேஷியாவுக்கும் செல்றாரு. இதுக்கு முன்னாடி 2002ஆம் ஆண்டுல அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்தபோது சைப்ரஸ் நாட்டுக்கு சென்றிருந்தாரு. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு அப்புறம் மோடி தன்னுடைய முதல் வெளிநாட்டு பயணமாக சைப்ரஸ் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. இப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது அதன் அண்டை நாடான துருக்கிக்கு ஒரு செய்தியை உணர்த்துவதாக இருக்கு. ஏன் அப்படின்னா, துருக்கி சமீபத்திய போர்களின் போது பாகிஸ்தானுக்கு வெளிப்படையாகவே ஆதரவு கொடுத்தாங்க. பாகிஸ்தானுக்கு வெளிப்படையாக ஆயுத உதவி செஞ்சது மட்டுமில்லாம அரசியல் ரீதியாகவும் துருக்கி ஆதரவு தெரிவித்தது. சைப்ரஸ் துருக்கியுடன் பிராந்திய எல்லை பிரச்சனைகளில் ஈடுபட்டிருக்காங்க. 1974 துருக்கி சைப்ரஸை ஆக்கிரமிச்சு
அதன் வடக்கு பகுதியை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருந்தது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. துருக்கி ஒரு பக்கம் இந்தியாவை எதிர்க்கும் நிலையில காஷ்மீர், எல்லை தாண்டிய பயங்கரவாதம் மற்றும் ஐநா பாதுகாப்பு கவுன்சில சீர்திருத்தங்கள் போன்ற இந்தியாவுடைய நிலைப்பாட்டை சைப்ரஸ் தொடர்ந்து ஆதரிச்சுட்டு வருது. இதன் மூலம் துருக்கிக்கு செக் வைக்க முடியும் அப்படிங்கிறது போல சைப்ரஸ் நெருக்கமான ஐரோப்பாவுக்கும் நெருக்கமாக முடியும். சைப்ரஸ் 2026ஆம் ஆண்டுல ஐரோப்பிய ஒன்றிய கவுன்சிலின் சுழற்சி தலைவர் பதவியை வகிக்க இருக்கு. பிரதமருடைய இந்த பயணம் இந்திய ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஒத்துழைப்பை ஆழமாக்க உதவும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் சைப்ரஸ் அதிபர் மாளிகையில் வரவேற்கப்படுறாரு. சைப்ரஸிலிருந்து மோடி அவர்கள் இன்னைக்கு கனடாவுக்கு G7 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள புறப்படுறாங்க. பிரதமர் அவர்களுடைய 3 நாடுகளுக்கான பயணத்தின் கடைசி கட்டமாக தான் குரேஷியாவுக்கு போறாரு. 23 வருஷத்துக்கு அப்புறம் இந்திய பிரதமர் ஒருவர் சைப்ரஸ் நாட்டுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள இந்த நிகழ்வு 2 நாடுகளுக்கு இடையிலான உறவை மேலும் வலுப்படுத்தும் அப்படின்னு நம்பப்படுது. இந்திய பாகிஸ்தான் போருக்கு முன்னாடியிலிருந்தே பாகிஸ்தானுக்கு துருக்கி உதவி செஞ்சுட்டு வருது. ஏற்கனவே பாகிஸ்தானுக்கு போர் உபகரணங்களை கொத்து கொத்தாக துருக்கி அனுப்பியிருக்கு. துருக்கி விமானப்படையுடைய C-130 ஹெர்குலஸ் ராணுவ போக்குவரத்து விமானம் உள்பட பல போர் உபகரணங்கள் அனுப்பப்பட்டிருக்கு. துருக்கியுடைய அதிபர் எர்டோகன் அவர்கள் இந்தியாவுக்கு எதிராக பல முக்கியமான கருத்துக்களை சொல்லிட்டு வர்றாரு. அவர் சமீபத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூட பாகிஸ்தான் தங்களுடைய நட்பு நாடு அல்ல, அது நம்முடைய சகோதர நாடு, அதாவது துருக்கிக்கு பாகிஸ்தான் கூட சகோதரத்துவத்தை நாங்கள் கடைபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில தான் சைப்ரஸ் கூட இந்தியா நெருக்கமாயிருக்கு. இந்தியாவுடைய இந்த பயணத்தை கண்டு துருக்கி அரண்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதைத் தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, ஈரான், இஸ்ரேல், அமெரிக்க போர் விவகாரத்தில் இந்தியா தன்னுடைய பழைய நிலைப்பாட்டை கடைபிடிச்சிட்டு வருது. மற்ற உலக நாடுகள் இதில் பதட்டப்பட்டு முடிவுகள், நிலைப்பாடுகள் எடுக்கும் நிலையில இந்தியா தெளிவோட செயல்பட தொடங்கியிருக்காங்க. மற்ற நாடுகளிடம் இல்லாத பெரிய தெளிவு இந்தியா கிட்ட இப்ப காணப்படுது. கடந்த சில நாட்களாக யுக்ரைன், ரஷ்யா, இஸ்ரேல், பாலஸ்தீன போர் எல்லை மீறி சென்று கொண்டிருக்கு. இவை முழு முதற் போராக மாறும் வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்கு. ஒரு முழுமையான உலகப் போரின் முதன்மையான ஆபத்து பற்றி கேட்டால் அமெரிக்காவும், ரஷ்யாவும், சீனாவும் நேரடி மோதலில் ஈடுபடுவதற்கான சாத்தியக்கூறு தான் அப்படின்னு சொல்லணும். இந்த 2 நாடுகள் நேரடியாக போரில் ஈடுபட்டாங்கன்னா கண்டிப்பாக இது உலக போராக மாறும். ஆனால் இப்போதைக்கு சீனா இதில் நேரடியாக மூக்க நுழைக்கல. ஆனால் அது நடக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக போர் கையை மீறி போகும் வாய்ப்புகள் இருக்கு. இந்த 2 போர்களும், அதாவது இஸ்ரேல் ஹமாஸ் போர் மற்றும் ரஷ்யா உக்ரைன் போர் நேரடியாக ஈடுபட்டிருக்கும் இந்த நாடுகளுக்கு இடையே மட்டும் இல்லை அப்படிங்கிறத நாம உணரணும். இந்த போர்கள் புதியதாக உலக ஆர்டரை உருவாக்கும் போராக மாறப்போகுது. அவை பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். இந்த 2 போர்களும் போரில் ஈடுபட்டுள்ள நாடுகளுடைய நட்பு நாடுகளுக்கும் நிறைய பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த நிலையில தான் இஸ்ரேல் விமானப்படை நடத்திய குண்டுவீச்சுக்கு பதிலடியாக நேற்று இரவு இஸ்ரேல் மேல ஈரான் 4வது கட்டமாக பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவுச்சு. இதுல இஸ்ரேல் தலைநகர் டெல் அவீவ் கடுமையாக சேதம் கண்டிருக்கு. இந்த நிலையில தான் இஸ்ரேல் ஈரான் விவகாரத்துல இந்தியா தெளிவாக செயல்பட தொடங்கியிருக்காங்க. ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா மோதல் தொடர்பாக அந்த நிகழ்வுகள் குறித்து இன்னைக்கு வரைக்கும் நேரடி அறிக்கைகள் எதுவும் இந்தியா சார்பாக வெளியிடப்படல. இதுவரை யாருக்கும் இந்தியா நேரடியாக அல்லது மறைமுகமாக ஆதரவு தெரிவிக்கல. கடைசியாக வெளியிடப்பட்ட அறிக்கையும் அமைதியை வேண்டியே இருந்துச்சு, எந்த நாட்டையும் ஆதரிக்கல. ஈரானுக்கு பரம எதிரியாக இருந்த சவுதி கூட ஈரானுடைய இறையாண்மைக்கு ஆதரவாகவே கருத்துக்களை வெளியிட்டிருக்கேன். ஆனால் இதுவரைக்கும் இந்தியா ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட வெளியிடல. இந்தியா தன்னுடைய தீவிரவாத குழு பட்டியலை ஹமாஸை தடை செய்யல, அதே சமயம் ஹமாஸுக்கு ஆதரவாகவும் பேசல. இந்தியா எப்போதுமே அணி சேராத நாடாக இருந்தே வந்திருக்கு. போர்களின் போது கூட கருத்து தெரிவிக்கும். ஆனால் இந்தியா எப்போதும் அணி சேராது. அந்த நாட்டுடன் இணைந்து செயல்பாடு அல்லது போர் செய்யாது. மோடி அவர்களின் கீழ் இந்தியாவுடைய கொள்கைகள் மாறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் அப்படி மாறல. இந்தியாவின் அணி சேராத நாடு கொள்கை தொடரும் அப்படிங்கிறது நிரூபணமாக இருக்கு. இந்தியா ஒரு பக்கம் இஸ்ரேலுக்கு நெருக்கமாக இருந்துட்டு வர்றாங்க. அதே சமயம் இந்தியா இன்னொரு பக்கம் சவுதி உள்ளிட்ட மத்திய கிழக்கு நாடுகள் கூடயும் நெருக்கமாக இருக்காங்க. இதன் காரணமாகவே இந்த விவகாரத்தில் இதுவரைக்கும் இந்தியா எந்த விதமான கருத்துக்களையும் தெரிவிக்கல. எந்த பக்கமும் தலை சாய்க்காமல் கிட்டத்தட்ட இந்திய அரசு உலக நாடுகளை ஒரு எதிர்பார்ப்பிலேயே வச்சிருக்க தொடங்கியிருக்காங்க அப்படின்னு தான் நாம சொல்லணும். இதைத் தொடர்ந்து ஈரான் எடுத்த ஒரு முக்கியமான முடிவு, கடும் சிக்கல்ல இந்தியா இருக்காங்க. கடந்த வெள்ளிக்கிழமை ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் தாக்குதலை தொடங்கிய நிலையில மத்திய கிழக்குல பதட்டம் ஏற்பட்டுருச்சு. இந்த நிலையில தான் ஹார்முஸ் ஜலசந்தியை மூடப்போவதாக ஈரான் அச்சுறுத்தல் விடுத்திருக்கும் நிலையில உலக அளவில் எண்ணெய் வர்த்தகம் கடுமையாக பாதிக்கப்படும் அப்படிங்கிற சூழல் உருவாகி இருக்கு. இதனால இந்தியாவுக்கும் கடும் நெருக்கடி ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க வல்லுநர்கள். ஓமன் மற்றும் ஈரான் இடையே அமைஞ்சிருக்கும் ஹார்முஸ் ஜலசந்தி ஓமன் வளைகுடாவை அரேபிய கடலுடன் இணைக்குது. சுமார் 33 கிலோமீட்டர் அகலம் கொண்ட இந்த ஹார்முஸ் ஜலசந்தி 3 கிலோமீட்டர் மட்டும்தான் அகலம் கொண்ட கப்பல் பாதையை கொண்டிருக்கு. உலகின் ஒட்டுமொத்த எண்ணெய் வர்த்தகத்தில் 1/5 அதாவது 80% இந்த ஜலசந்தி வழியாகவே நடைபெறுது.
2022ஆம் ஆண்டு தொடக்கத்திலிருந்து கடந்த மாதம் வரைக்கும் தினமும் சுமார் 20 மில்லியன் பீப்பாய் கச்சா எண்ணெய் உள்ளிட்ட எரிபொருட்கள் இந்த ஜலசந்தி வழியாக தான் செல்லுது. சவுதி அரேபியா, ஈரான், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், குவைத், ஈராக் உள்ளிட்ட நாடுகள் தங்கள் உற்பத்தி செய்யும் கச்சா எண்ணெயுடைய பெரும் பகுதியை இந்த ஜலசந்தி வழியாகத்தான் குறிப்பாக ஆசியாவுக்கு ஏற்றுமதி செய்கிறாங்க. பல ஆண்டுகளாகவே கார்முஸ் ஜலசந்தியை மூடப்போவதாக ஈரான் சொன்னாலுமே தற்போது வரைக்கும் ஒரு முறை கூட அதை மூடல. இந்த நிலையில தான் இஸ்ரேல் தங்கள் மேல மூர்க்கத்தனமான தாக்குதல் நடத்தி வரும் நிலையில அதை மூடப்போவதாக அறிவிச்சிருக்காங்க. ஒருவேளை ஹார்முஸ் ஜலசந்தியை மூடினாங்கன்னா உலக சந்தையில எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்து இந்தியாவுடைய பணவீக்கத்தை அதிகரிக்கும். தற்போது $70 கச்சா எண்ணெய் விலை இருக்கும் நிலையில அது $150 கூட தொடலாம். இதனால இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்து போக்குவரத்து மற்றும் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்படும். மேலும் இந்தியா ஈரானுக்கு பார்த்தீங்கன்னா அரிசி, டீ தூள், மருந்துகள் உள்ளிட்டவற்றை ஏற்றுமதி செய்யும் நிலையில வர்த்தக பாதிப்பும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மேலும் இந்த ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டுச்சுன்னா இந்திய பெருங்கடல் பகுதியில் பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படும். மேலும் எண்ணெய் விலை உயர்றதுனால இந்தியாவுடைய டாலருக்கு எதிரான ரூபாய் மதிப்பு குறைஞ்சு ஏற்றுமதி இறக்குமதி கடுமையாக பாதிக்கப்படும் அப்படின்னு வல்லுநர்கள் சொல்றாங்க. அதனால பொறுத்து பார்ப்போம் நண்பர்களே. இப்போ இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.